அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்றொன்னா தனித்தனியாக போடுங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க, அப்புறம் எல்லாமே ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துருங்க. இப்போ அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை பொரித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான க்ரன்ச்சியான மசாலா பீனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.